பவித்ரா, தற்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சத்தியம் செய்தி முந்தி தருவது சத்தியம் டிவி நம்பர் 1 என்பதில் மீண்டும் ஒருமுறை நிரூபணம் செய்திருக்கிறோம். நேற்று இந்த செய்தியை அக்கட்சியின் செய்தி தொடர்பாளரான பாவலனிடம் பேசிய போது அவர் நம்மிடம் உறுதி செய்திருந்தார், இடைநீக்கம் செய்யப்படுவார் என நேற்றே கூறியிருந்தார். நேற்றே நாம் அந்த செய்தியை எக்ஸ்க்ளூசிவ் செய்தியாக வெளியிட்டிருந்தோம். அந்த செய்தி தற்போது நிரூபணமாக இருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து 6 மாதங்களுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இந்த செய்தியை முந்தி தந்து சத்தியம் தொலைக்காட்சி எக்ஸ்க்ளூசிவ் செய்தியாக கொடுத்திருந்தோம். தற்போது அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நீக்கத்திற்கான காரணங்கள் என்னவென்று கூறியிருக்கிறார்கள் என்றால், கட்சி தலைமையின் அறிவுறுத்தல்களையும் மீறி தொடர்ச்சியாக அவர் எதிர்மறையாக செயல்பட்டு வருவதும், அத்தகைய செயல்பாடுகள் மேலோட்டமாக கட்சியின் நலன் மற்றும் அதிகார வலிமைக்கானதாக தோன்றினாலும் அவை கட்சி மற்றும் தலைமையின் மீதான நன்மதிப்பையும் நம்பகத்தன்மையும் கேள்விக்குள்ளாக்கும் வகையில் உள்ளதால் பொதுவெளியில் கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது. எனவே அதன் பொருட்டு கட்சி பொறுப்பாளர்களே நிலவும் கட்டுக்கோப்பை சீர்குலைக்கும் வகையில் கட்சிக்குள்ளேயே ஒரு எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. அத்துடன் கட்சியினருக்கு இது ஒரு தவறான முன்மாதிரியாக அமைந்துவிடும் என்கிற சூழலும் உருவாக்கியுள்ளது. இதன் அடிப்படையில் இவற்றையெல்லாம் அடிப்படையாக வைத்துத்தான் தற்போது ஆதவ் அர்ஜுனா கட்சியிலிருந்து 6 மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்யப்படுகிறார் என அக்கட்சியின் நிறுவனர் தலைவர் தொல் திருமாவளவன் தற்போது ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். எனவே இந்த அறிக்கையின் மூலம் ஆதவ் அர்ஜுனா தற்போது விசிக துணை பொதுச் செயலாளர் என்ற பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றதான் கூற வேண்டும். ஏற்கனவே தொடர்பாக அரசியல் வட்டங்களில் தொடர்ந்து அவர் நீக்கப்படுவார், சஸ்பெண்ட் செய்யப்படுவார் என்றெல்லாம் பேசப்பட்டு வந்த நிலையில் நேற்று உறுதியான தகவலாக சத்தியம் டிவியில் நேற்று பாவலன் கொடுத்த பேட்டியின் மூலமாக இடைநீக்கம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன, இடைநீக்கம் செய்யப்பட்ட அறிவிப்பு வெளியாகும் என கூறியிருந்தார். அதை நாம் செய்தியாக வெளியிட்டிருந்தோம் சத்தியம் டிவியில். தற்போது அது உண்மை என நிரூபணமாகி இருக்கிறது. அந்த வகையில் தற்போது விசிக தலைவர் திருமாவளவன் அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார். ஆதவ் அர்ஜுனா விசிகவில் இருந்து 6 மாதங்களுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் தான் தற்பொழுது முதல் செய்தியாக அரசியல் வட்டங்களில் பேசப்படுகிறது. பவித்ரா.